ஹலோ. சார், என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணேன். அவ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறீங்களா? கொஞ்சம் இரு, கொடுக்குறேன். ஐயோ, சாரி சாரி சாரி. உங்க வீட்டுக்காரர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு, அதான். ஹலோ. நான் தாம்மா. என்ன சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, பிரியாணி மசாலா வீட்டில் இருக்கா இல்லை வாங்கிட்டு வரணுமா? அதுவா இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. சரி சரி, நான் வாங்கிட்டு வரேன். சாரிங்க, நான் கதவை தட்டாம உள்ள வந்துட்டேன். பரவாயில்லைங்க சார். இதை நீங்க ஒன்றும் வேணும்னு பண்ணலல்ல. தங்கம், இந்தா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் சிக்கனு, நீ கேட்ட மசாலா எல்லாமே இருக்கு. சரிங்க. என்னோட சாருக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. நீ செஞ்ச பிரியாணியை சாப்பிட்டுட்டு எங்க சாரு தகச்சு போயிடணும், சரியா? சரிங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்க. சரிம்மா. அப்புறம் சார், பிசினஸ்லாம் நல்லா போதா? நல்லா போதுரா. சார், நான் வேலை செய்யும்போது நம்ம ஆபீஸ்ல மணின்னு ஒரு ஆள் இருந்தார்ல சார், அவர் இன்னமும் இருக்காரா இல்ல வேலையை விட்டு நின்ட்டாரா? நீ வேலையை விட்டு போய் கொஞ்ச நாள்லயே அவரும் வேலையை விட்டு நின்ட்டாருடா. அப்படிங்களா? எதுக்கு? உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு. அப்படியா? யார கூட்டு போனாரு சார்? நம்ம ராஜேஸ்வரிய தான். ராஜேஸ்வரியவா? நம்ம அக்கௌண்டன்ட் ராஜேஸ்வரியவா? ஆமாண்டா சார். நம்ம ஆபீஸ்ல அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அவங்க லவர்ஸ் மாதிரியே தெரியாதே சார். அவங்க ஓடி போய் 4 நாளைக்கு அப்புறமா தான் எனக்கு விஷயம் தெரியும். என்னமோ போங்க சார். என்னங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க, வாங்க சாப்பிடலாம். சார் வாங்க சார், சாப்பிடலாம். போதும் போதும். பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கு. சான்ஸே இல்லை. தேங்க்யூ சார். உன்னையும் உன் ஒய்ஃபையும் இன்னைக்கு பார்த்ததுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டீ, டிஃபனு, பிரியாணின்னு போட்டு இன்னைக்கு அசத்திட்டீங்க. நீங்க செஞ்ச பிரியாணி உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சுமா. தேங்க்யூ சார். சார், நீங்க அப்பப்போ எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க சார். ஆமா சார். கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன். ஹே, நான் சாரை போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க. வாங்க வரேம்மா. சரிங்க சார். இந்தாங்க பால் குடிங்க.
என்னங்க ஆ, இன்னைக்கு நமக்கு வியாபாரத்துல எவ்வளோங்க கிடைச்சது? நல்லா போச்சுங்களா? வர வர ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வெறும் 800 ரூபாய்க்கு தான் வியாபாரமே ஆச்சு. வெறும் 800 ரூபாய் தானா? இப்படியே போனா எப்படிங்க சமாளிக்கிறது? இந்த 800 ரூபாய வச்சு நாளைக்கு நம்மளால ஜாமான் கூட வாங்க முடியாதுங்க. என்ன வேற என்ன பண்ண சொல்ற? எனக்கு இந்த ஹோட்டல் வேலை மட்டும்தான் தெரியும். எனக்கு வேற எந்த வேலையும் தெரியாது. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ வாழ்க்கை முழுக்க இப்படியே தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம் போல இருக்கு. வாழ்க்கையில கொஞ்சம் கூட முன்னேற முடியாது போல இருக்கு. இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கம்மியா தான் பணம் கிடைக்குது. இப்படியே தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்மளால முன்னுக்கு வரவே முடியாதுங்க. எல்லார மாதிரியே நம்மளும் வீடு நகை சொத்துன்னு வாழ்க்கையில செட்டில் ஆகவே முடியாது போல இருக்கே. நானும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். என்னங்க, ம். உங்க பழைய பாஸ் இருக்காருல்ல, ஆ, அவர் ஆள் எப்படிங்க? அவரு ரொம்ப நல்லவரு. ரொம்ப வெள்ளந்தியான மனுஷன். யாரையாவது நம்பிட்டாருன்னா அவங்களுக்காக உயிரையே கொடுப்பாரு. அவருக்கு பெரிய பெரிய பங்களாங்க, 2-3 ஃபேக்டரி, அவருக்கு இப்படி எக்கச்சக்கமா நிறைய சொத்து இருக்கு. ஆனா இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அவருக்குன்னு ஒரு வாரிசு கூட இல்ல. என்னங்க, ம், அவரோட சொத்துல நமக்கு பாதி கிடைச்சதுன்னா நம்ம லைஃபும் நல்லா செட்டில் ஆயிடும்ல. ஆ? என்னடி சொல்லிட்டு இருக்க? எப்படி? அந்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. என்கிட்ட அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. நீங்க மட்டும் நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா அவர் சொத்துல இருந்து பாதி நமக்கு சொந்தமாயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா வாழலாம். சரி. சரி, அதெல்லாம் விடு. ம்? நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாமா? ம்? ம்.